my dear family. Welcome to Stanford English. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் கவனமா இருப்பேன். நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜாக்கிரதையா இது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, கவலைப்படாதீங்க, நான் கவனமா இருப்பேன், நான் ஜாக்கிரதையா இருப்பேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ வில் பி கேர்ஃபுல். ஐ வில் பி கேர்ஃபுல். ஐ வில் பி கேர்ஃபுல்னா நான் கவனமா இருப்பேன், நான் ஜாக்கிரதையா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், நான் உள்ள வரலாமா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? மே ஐ கம் இன். மே ஐ கம் இன் அப்படின்னா நான் உள்ள வரலாமா அப்படின்னு அர்த்தம். மே ஐ கம் இன். நெக்ஸ்ட் ஒன், நீ முடிச்சிட்டியா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? ஹேவ் யூ ஃபினிஷ்ட். ஹேவ் யூ ஃபினிஷ்ட். ஹேவ் யூ ஃபினிஷ்ட்னா நீ முடிச்சிட்டியா அப்படின்னு அர்த்தம். ஹேவ் யூ ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பதில் தெரியுமா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? டு யூ நோ த ஆன்சர். டு யூ நோ த ஆன்சர் அப்படின்னா உனக்கு பதில் தெரியுமா அப்படின்னு அர்த்தம். டு யூ நோ த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பயப்படாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி அஃப்ரைட். நெக்ஸ்ட் ஒன், இது உண்மையா? நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அப்படின்னா இது உண்மையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? இஸ் இட் ட்ரூ. இஸ் இட் ட்ரூ. இஸ் இட் ட்ரூனா இது உண்மையா அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு செலவாகும்? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட். ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் டஸ் இட் காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் சோகமா இருக்கான்? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? why is he sad. why is he sad அப்படின்னா அவன் ஏன் சோகமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். why is he sad. நெக்ஸ்ட் ஒன், இல்ல எனக்கு வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? no I don't want. no I don't want அப்படின்னா இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். no I don't want. நெக்ஸ்ட் ஒன், யார் கால் பண்றாங்க? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? who is calling. who is calling. who is callingனா யார் கால் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். who is calling. நெக்ஸ்ட் ஒன், அவசரப்பட தேவையில்லை. நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லையா, அவசரப்பட வேண்டாம், நிதானமா செய்யலாம், இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? there is no need to hurry. there is no need to hurry அப்படின்னா அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். there is no need to hurry. நெக்ஸ்ட் ஒன், நான் பிஸியா இருந்தேன். நேற்று கால் பண்ணினேன், ஏன் எடுக்கல, இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அதான் எடுக்கல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஐ வாஸ் பிஸி. ஐ வாஸ் பிஸி அப்படின்னா நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் பிஸி. நெக்ஸ்ட் ஒன், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம பெரியவங்க காலில் எல்லாம் விழும்போது பெரியவங்க விஷ் பண்ணுவாங்க இல்லையா, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு சுத்தமான தமிழ் மீனிங் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், இதுதான் மீனிங். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்ப போகணும். இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? ஐ ஹாவ் டு கோ நவ். ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னா நான் இப்ப போகணும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் டு கோ நவ். நெக்ஸ்ட் ஒன், என்னால இதை எடுக்க முடியுமா? லாஃப்ட்ல ஏதாவது திங்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா என்னால இதை எடுக்க முடியல, உன்னால முடியுமா, இப்படிலாம் கேட்போம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? கேன் யூ டேக் திஸ். கேன் யூ டேக் திஸ் அப்படின்னா உன்னால இதை எடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். கேன் யூ டேக் திஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் படிக்க போறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி. ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். I am going to study. Next one, என்னால உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? I can't tell you anything. I can't tell you anything அப்படின்னா என்னால உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். I can't tell you anything. Next one, நாம கிளம்பலாமா?
இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? ஷால் வி லீவ். ஷால் வி லீவ் அப்படின்னா நாம கிளம்பலாமா அப்படின்னு அர்த்தம். ஷால் வி லீவ். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு பசிக்குது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஐ ஆம் ஃபீலிங் ஹங்க்ரி. ஐ ஆம் ஃபீலிங் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஃபீலிங் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன். நீ எப்படி போன? நம்ம பொதுவாக கேட்போம் இல்லையா, நேற்று நீ ட்ரெயினில் போனியா, பஸ்ஸில் போனியா, எப்படி போனா, இப்படிலாம் கேட்போம் இல்லையா, இது எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? ஹவு டிட் யூ கோ. ஹவு டிட் யூ கோ அப்படின்னா நீ எப்படி போன அப்படின்னு அர்த்தம். ஹவு டிட் யூ கோ. நெக்ஸ்ட் ஒன். நீ ஏன் அழற? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? ஒய் ஆர் யூ கிரையிங். ஒய் ஆர் யூ கிரையிங் அப்படின்னா ஏன் நீ அழற அப்படின்னு அர்த்தம். ஒய் ஆர் யூ கிரையிங். நெக்ஸ்ட் ஒன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸை உங்க டெய்லி லைஃப்ல நீங்க தமிழ்ல பேசுறதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேளுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.